சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் தரமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் சைட்லேருந்து எவ்வளோ தூரம் நியாயப்படுத்த முடியுமோ, அவ்வளோ தூரம் பிக் பாஸை, அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை, அவங்க பண்ணக்கூடிய விஷயத்த நியாயப்படுத்தி காட்டுறதுக்காக இன்னைக்கு ஒரு எபிசோடே உருவாக்கின மாதிரி வந்து இருந்தது. குறிப்பாக பிரவீன்ராஜ் கிட்ட கேள்வி கேட்டதாக இருக்கட்டும், வியானா கிட்ட கேள்வி எழுப்புனதாக இருக்கட்டும், ரம்யாவுக்கு கொடுக்கப்பட்ட அடிகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் ஒரு விஷயத்தை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கணும், நாங்கள் என்னத்தை காட்டுறோம் அப்படிங்கிறத கிளியராக விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருப்பாப்புல. சும்மா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். பிரவீன்ராஜ் வந்து சொல்லியிருப்பாப்புல, சபரி அவர்களுடைய கண்ணில் நான் பார்த்தேன், ஒரு ஃப்ரீனஸ் வந்து கிடைச்சது, காமிச்சாரு அப்படின்னு வந்து பிரவீன்ராஜ் வந்து சொல்லியிருப்பாப்புல. இந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் சேதுபதி ரொம்ப நேரம் விளக்கம் வந்து கேட்டிருப்பாப்புல. பிரவீன்ராஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருப்பாப்புல. என்ன விளக்கம் கொடுத்துருப்பாரு அப்படின்னா, சார் வினோத் அவர்கள் ஒரு டாப் பிளேயர், ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட்டு, அந்த மனுஷன் பணப்பொட்டியோடு வெளியே போயிட்டார் அப்படின்னா ஆஸ் ஏ காம்படிட்டராக அவருடைய மனசுக்குள்ளேயோ இல்லை அவருடைய மூளைக்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு ஃப்ரீனஸ் வந்து கிடச்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நல்ல காம்படிட்டர், அவனே வெளியே போயிட்டான், ஸோ நமக்கான வின்னிங் சான்ஸ் அதிகமாகனு கூட வந்து நினச்சிருக்கலாம் சார் அப்படிங்கிறத பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடோடவும் அடம்ப்டோடவும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாப்புல. இது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலாக பொலிட்டிக்கலாக இது கரெக்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 6 பேரில் வினோத் வந்து டஃப்பான கண்டஸ்டன்ட் தான். அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, ஆனால் மக்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக காம்படிட்டருக்கு அது சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை பிரவீன்ராஜ் வந்து சொன்னதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட கண்ணில் அப்படி என்னத்தை நீங்கள் பார்த்தீங்க, அவர் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்றத சொல்கிறீங்க, எந்த விஷயத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருந்தார். அதே போல் நம்ம பிரவீன்ராஜும் மறுபடியும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு எண்டப் கிடைச்சதா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைச்சது. மக்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிது, பிரவீன்ராஜுக்கோ இல்லை விஜய் சேதுபதி சாருக்கோ கிடைக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. மக்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமா எடுத்துட்டு அதை ஒரு விமர்சனம் பண்ணிவிட்டு, இல்லை இவங்க இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க, இல்லை இவங்க இந்த கண்ணோட்டத்தில் தான் சிரிக்கிறாங்க, இல்லை இவங்க இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாங்க, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத உங்களால் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நமக்கே செருப்படி கொடுத்த மாதிரி வந்து இருந்தது. ஆக்சுவலாக அது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலிங்க, நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் அங்கே க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு கேம் பிளே வருது அப்படின்னா இந்த கேம் பிளேவில் இவர் என்ன ரோல் பண்ணிகிட்ருக்காரு, அவர் என்ன ரோல் பண்ணிகிட்ருக்காரு, அவர் என்ன வார்த்தைகள் வந்து விடுறாரு, அவர் எப்படிப்பட்ட விளையாட்டை விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். ஸோ அதில் ஒரு அசம்ஷனும் வந்து கூடும், அதே போல் ரியாலிட்டியும் வந்து இருக்கும். ஸோ அந்த அசம்ஷனோட அந்த ரியாலிட்டியும் சேரும்போது தான் அந்த கேமை சுவாரஸ்யமாக ஆக்க முடியும். அண்ட் ரிவ்யூவர்ஸாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அடுத்த கட்டமாக இதை தான் பண்ண போகிறாங்க, இதை தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோவிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. அவங்கள பார்த்த உடனே உங்களால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அவங்க கண்ணில் எப்படி உங்களால் பார்த்துட முடியும், அவங்க சொல்கிற வார்த்தைகளில் அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு எப்படி உங்களால் ஆராய முடியும், எங்களுக்கு சத்தியமாக தெரியலிங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் ஒரு அசம்ஷன் வந்து வச்சுருக்கீங்களே, அந்த அசம்ஷனை மனசுலேருந்து அழிச்சிடுங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது, இப்படி தான் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் அசம்ஷனோட வேற ஒரு கண்ணோட்டத்தோட அதுக்கு வந்து நீங்கள் உயிரை கொடுத்து வேறு மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி வந்துட்டுருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேறு எப்படி இந்த ஷோவை பார்க்குறது, இந்த ஷோவை பற்றி என்னத்தை பேசுகிறது? ஏன்னா நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பேசுவோம், இல்லை அப்படிலாம் கிடையாது, அப்படி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அப்படியே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இத்தனை சீசன்களில் முதல் முறையாக அவங்களுக்கு அவங்க ஓட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ விக்கல்ஸ் விற்கிறமா எந்திரிச்சு நின்று நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேங்க, எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்களில் அந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டுங்க, அந்த ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டண்ட்டுங்க ஓட்டு வந்து கேட்டிருப்பாங்க. அது பொலிட்டிக்கலாக கரெக்டான ஒரு விஷயம். ஆனால்
எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களை எழுப்பி நிப்பாட்டி ஏதோ அவங்க தான் இவங்களோட பிரதிநிதி மாதிரி நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறீங்க, யாரை வந்து ஓட்டு போட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, ஏன் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போடுறதே வந்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எந்த எம்கேவுக்கு வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே வெளிப்படையாக சொல்கிறது அப்படிங்கிறதே தப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை கேட்குறதே ஒரு தப்பான விஷயம். யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. பட் இது வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்றதுனால இப்படி கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பட் எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத ஒரு ஆணியம் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. அதுக்கு அடுத்ததாக ஓட்டு கேட்குறீங்க, யாருக்கு ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்கள்லாம் ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு ஓட்டு கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ திவாகர் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சபரியோட பேரை வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லா விஷயத்துலையும் இவர் நேர்மையாக இருப்பாப்புல, கரெக்டாக இருப்பாப்புல, எந்த தப்பு நடந்தாலும் அந்த இடத்துல போய் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சபரி. ஸோ அவருக்கு நான் வந்து ஓட்டு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா போன வாரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வினோத்துக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, வினோத்துக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவர் ஏன் டைட்டில் அடிக்கணும், அவருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடாதீங்க, நீங்கள் சபரிக்கு போடுங்க, சபரி தான் ஆரி மாதிரி வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாப்புல. ஸோ இதை நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக திவாகர் பண்ண தப்பை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை வச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. லிட்டரலாக அப்படி வந்து பேசலாமா நீங்கள் சொல்லுங்கள். இப்போது என்னும் இல்லை மக்களே, வெளியே இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரம்யா சொன்னாங்க, வியானா சொன்னாங்க, பிரவீன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நேற்றெல்லாம் போட்டு கிளின்னு வந்து கிழிச்சாங்களா அவங்க எல்லாரையும். அப்படி கிழிக்கும்போது திவாகர் அவர்களையும் போட்டு 4 அடி அடிச்சிருந்துருக்கலாம்ல. ஏன்பா தம்பி, வீட்டுக்குள்ளே நீ வந்தது செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு, ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, அட்லீஸ்ட் உனக்கு வந்து சபரியை பிடிக்கும் அப்படின்னா சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை விட்டுட்டு வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து அப்சரா சபரியோட பேர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப நல்ல பிள்ளையாக வந்து இருக்காப்புல. கிமி ஸோ அவங்க வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா திவ்யா எல்லா விஷயத்துக்கும் எந்திரிச்சு நின்றுருக்காங்க, எப்போல்லாம் தப்பு நடக்குதோ அந்த தப்பெல்லாம் வந்து தட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் ஓட்டு கேட்குறேன், அவங்களுக்காக நான் ஓட்டு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிமி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரவீன் காந்தி அவர்கள் வந்து சாண்ட்ராவை பற்றி வந்து சொல்கிறாங்க. சூப்பராக சொன்னாங்க, செம்மையாக சொன்னாங்க. அதாவது சார், இந்த கார் டாஸ்க்கு அப்புறம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருந்தது. பட் கார் டாஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் சாண்ட்ரா வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து ஓட்டுகள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்தி வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுறாரு. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னவாக இருந்தாலும் இல்லை ஆக்டிங்காகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஆக்டிங்கே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நிறைய பேர் கவனிச்சிக்கலான்னு எனக்கு வந்து தெரியல, பட் பயன்படுத்தினார். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து அப்போது பிரவீன் காந்தி அவர்கள், அதான் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி சாண்ட்ராவுக்கு வந்து சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டல் எதுவுமே வரல, கூச்சல்கள் எதுவுமே வந்து வரலை. ஸோ ஆனாலும் என்ன வந்துச்சு தெரியுமா, ஒரு அம்மா வந்து தலையை மட்டும்தான் ஆட்டினாங்க, ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. ஸோ அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா வந்து தலையை தான் ஆட்டினாங்க. அதாவது இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தலையாட்டிருந்தாங்க. எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து வியானா இருக்காங்கல்ல, ஸோ அரோரா வந்து சொல்கிறாங்க, ஏன்னா டிசர்வ்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 வீக்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிடிச்சி சூப்பராக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அரோரா வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணால் ஓகே தான். ஸோ அதனால் அரோரா ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யா ஜோ அஃப்கோர்ஸ் சபரிக்கு வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அடுத்தவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேயும் கார் டாஸ்க்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாரு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து டிடிஎஃப்பே வின் பண்ண வேண்டிய ஒரு ஆள், இருந்தாலுமே சாண்ட்ராவுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கி வந்தது சொல்லிக்க தேவையே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சபரி. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ரம்யாஜ் வந்து சபரிக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா பிரவீன் காந்தி வந்து இருக்காரு, பிரவீன் ராஜ் வந்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து விக்ரம்க்கு வந்து சொல்கிறாப்புல. அவர் என்னமோ சொன்னார், ஆனால் எனக்கு வந்து புரியல. பட் விக்ரம் நல்லவர், வல்லவர், பண்பானவர், அன்பானவர் அப்படின்ற மட்டும் கன்வே பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ மக்களே, இப்போது நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான தகுதி உடைய ஆட்கள்? ஸோ நீங்கள் யார் கோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இதை கேட்குறதும் தப்பு தான், பொலிட்டிக்கலி ராங் தான், பட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வெளிப்படையாக அவங்க பேசும்போது நம்மளும் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஸோ அதுக்கடுத்தா குறும்படம் வந்து போட்டாங்க மக்களே.
குறும்படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா வியானா அவர்கள் வந்து அரோராவை அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்சரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து விக்ரம் அவர்களை அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பிரவீன் ராஜ் வந்து இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி வந்து அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அரோராவும் விக்ரமும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்தை வந்து எடுக்க வச்சுட்டாங்க, பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க வாரம் முழுக்க. ஓகேவா? அதாவது கானா வினோத் வந்து பொட்டியை எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ ஆனால் கானா வினோத் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, 18 லட்சம் எனக்கு வந்து கோடி மாதிரிப்பா, எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், நாளைக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணியை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தயிர் சாதமே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும்ல. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பிரவீன் ராஜுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்த பதிலடியாக இருக்கட்டும், ஸோ இப்போ இதுக்கான ஒரு குறும்படத்தை போட்டு அவர் வந்து சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எதை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் பேசக்கூடிய விஷயங்கள், விமர்சனங்கள் ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுக்குறாப்புல விஜய் சேதுபதி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக தான் அந்த குறும்படத்தை வந்து போடுறாங்க. ஏன்னா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டியை எடுத்த உடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூஸ் பண்ணது வந்து அரோரா அவர்களை தான். ஆனால் நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அரோரா வந்து அங்கே ஏமாந்துட்டு தான் போனாங்க. ஓகேவா? ஏன்னா 18 லட்சம் இருந்தால் 3 வருஷம் ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து கானா வினோத் வந்து எடுத்துட்டார் இல்லையா? ஸோ அப்போ ஆபியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நிஜமாகவே அல்வா கொடுத்துட்டு 18 லட்சத்தை வந்து தூக்கிட்டார். ஸோ அதனால் அரோரா அவர்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு செம்மையாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டிய தீரணும்னா சோஷியல் மீடியாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒருத்தரை வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா அவங்க பண்ண நல்லது விஷயங்கள்லாம் வந்து சொல்லியோ, அதுக்கப்புறம் அதை கிளிப்பாக போட்டோ, இல்லை வந்து போஸ்ட் போட்டோ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்ற மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக மற்றவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அரோரா அவர்களை போட்டு புட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அரோரா தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. விக்ரமும் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டுமே ஃபீல் பண்ணல, வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம மட்டுமே ஃபீல் பண்ணல, உள்ளே இருக்கக்கூடிய வியானாவும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. அதே போல் பிரவீன் ராஜ் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு, அப்சரா அவர்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ரம்யா ஜோவும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுடைய தப்பு இல்லை, காட்டப்பட்ட விதங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் ராஜை வந்து கேட்குறாங்க. நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன், அது எப்படிங்க ஒருத்தரை பார்த்த உடனே பார்த்து அவர் வந்து ஃப்ரீ ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. இப்போது இந்த குறும்படத்துக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி இந்த குறும்படத்தை நான் பார்க்குறேன் அப்படின்றத, ஓகேவா? அதே போல் அந்த இன்சிடெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போது சபரிநாதனுக்கு வந்து வருவோம். ஓகேவா? குறும்படமெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. குறும்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரோராவுக்கும் கானா வினோத் வந்து பொட்டி எடுத்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சொல்லப்போனால் அரோரா அவர்கள் தான் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை வந்து போட்டிருக்காங்க. இது அரோராவுக்கு பயங்கர ஆதரவாக தான் அமையும். ஏன்னா சோஷியல் மீடியாக்களில் அரோராவை தான் போட்டு அடின்னு வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு புரிதல் வந்து அரோரா மேலே வந்து வந்திருக்கும். சொல்லப்போனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் பிரவீன் ராஜ் வந்து இருக்கார்ல, அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா சபரியோட கண்ணில் நான் ஒரு ஃப்ரீயை வந்து பார்த்தேன், ஃப்ரீனஸை வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்கும்போது, இல்லை சார், ஒரு டஃப்பான காம்படிட்டர் கானா வினோத். ஸோ அந்த காம்படிட்டரை வந்து பொட்டியை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக அடுத்த கண்டஸ்டண்ட்டுகளுக்கு என்னவா தோணும் அப்படின்னா, ஓகேப்பா, ஒரு டஃப்பான காம்படிட்டர் வந்து வெளியே போயிட்டாப்ல, ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே யோசிப்பாங்க. எல்லாருமே ஆபியஸாக அப்படி தானங்க யோசிப்பாங்க. அப்படி வந்து அவங்க யோசிக்கல அப்படின்னா அவங்க போட்டியாளர்களே கிடையாதுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏதோ டாஸ்க் கொடுக்குறானுங்க, சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்கள்லாம் என்ன, போட்டியின் முனைப்பு வந்து வேணும். இப்போது கானா வினோத்தை வந்து பணம், இப்போது அரோராவும் விக்ரமும் சேர்ந்து அந்த பணத்தை வந்து எடுக்க வைக்கல. அது எந்த விதத்துலையும் நான் வந்து ஆமாம் அவங்க வந்து எடுக்க தான் வச்சாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஓகேவா? ஆனால் எடுக்க வச்சிருந்துருக்கலாம், அது அவங்களுடைய பிளேவாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு விளக்கத்துக்கு நீங்கள் ஒரு குறும்படம் போட்டிங்க, அது எங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அதுக்காக நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அங்கே ஒன்றுமே நடக்கலையே, ஆப்வியஸாக அங்கே நடந்தது வேறு விஷயமே அப்படின்னு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரவீன் ராஜை போட்டு பொழந்து எடுக்கிறது, அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அது எப்படி உங்கள் கண்ணோட்டத்தில் வந்து நினைப்பீங்க, அது எப்படிங்க ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லிட்டரலாக வந்து பிடிக்கல. ஏன்னா பிரவீன் ராஜோட கண்ணோட்டம் அப்படி இருக்குது. இப்போ சாண்ட்ராவை சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே விஜய் பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாங்களே, அவங்கள ஆதரிக்காத மக்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்காங்கல்ல. ஏன் அவங்க ஆதரிக்கிறாங்க, ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் ஆர் இன் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்காங்க, பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அது ஆப்வியஸாக வந்து அப்படி தான் வந்து தோணும்.
ஸோ அப்போ பிரவீன்ராஜுக்கு வந்து பார்க்கும்போது அது ஆப்வியஸாக அப்படி தோன்றிருக்கு. ஸோ மற்றவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. அப்படி மற்றவங்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நானும் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்டே கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சார் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? அதாவது பிரவீன்ராஜ் வந்து என்ன பேசணும், வியானா வந்து என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? இது ஏன் இப்படி பேசாமல் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் சார் அதை கேட்குறீங்க? அது அவங்களுடைய ஓன் வேவாக கூட வந்து இருக்கலாம்ல. அப்போ அதை பற்றி பேசாமல் கூட விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இது தோணுது. பட் எண்ட் ஆஃப் தி டே அவர் சொல்ல வந்தது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. இது ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் செருப்படி தான். அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவர் ஸ்மைல் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காகவும், அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்வா கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்காகவும், ஸோ நம்ம அவங்கள அக்யூஸ் பண்ணி பேசுகிறது ரொம்ப தப்பான விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் கன்வே பண்ணுறது டைரெக்டாகவே கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா மக்களே? ஸோ அதை விட்டுட்டு அது ஒரு சுற்று போட்டு நீங்கள் ஏன் அந்த கோணத்தில் வந்து யோசிச்சிங்க? அது ஆக்சுவலாக அவர் சொல்லிட்டார். பிரவீன் வந்து எனக்கு வந்து அப்படி வந்து தெரிஞ்சுதுங்க, அப்படி வந்து தெரிஞ்சுது. அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து என் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்றத அவர் சொல்லிட்டார். இதை விட கிளியராக என்ன சொல்ல முடியும்? சொல்லி முடிச்சிட்டார். திரும்பி சொல்லுங்க. என்னத்தை சொல்கிறது? ஆனால் பிரவீன்ராஜ் ரொம்ப அடம்ப்டாக தாங்க பேசினார். ரொம்ப திமிரா தெனாவட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லிட்டு இருந்தார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன பிரவீன்ராஜ் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாப்புல அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது. பட் அதுக்கு தக்க செருப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது மக்களே, இந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஷோ கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் பயங்கர எவிலோ வந்து கிடையாது. அவங்க ஒரு சாதாரணமான மனிதர்கள். நீங்களாக வந்து ஒரு கமா போட்டு இல்லை இது இப்படி இருக்கலாம், அப்படி நடந்திருக்கும், இவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, அப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கமா போட்டு நீங்கள் பாட்டு கண்டினியூ பண்ணாதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். சாதாரணமாக ஸ்மைல் பண்ண ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. இவ்வளோ தான், இதுக்கு ஏன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல்ல. இது வந்து ரிவ்யூ எழுதுகிறவங்களுக்கும் சரி, எங்களை மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு செருப்படி. எங்களை மாதிரினா நான் தப்பாக பண்ணலப்பா, தப்பாக பண்ணவங்களுக்கு செருப்படியாக வந்து இருந்திருக்கும். ஓகேவா? நான் வந்து அரோரா வந்து எந்த இடத்துலையும் குத்த சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் வேணால் போய் வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு போயிருந்தாப்புல. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதை ஏன்டா நீங்கள் ரொம்ப பெருசுப்படுத்துறீங்க? ஸோ வன்மத்தை ஏன் காட்டுறீங்க, கொட்டுறீங்க? திரும்பியும் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள்லாம் வெளியே போகும்போது வந்து நான் எப்படி பார்த்தனோ அப்படி தான் நீ திரும்ப வருவேன்னு நினச்சி பிரவீன். ஆனால் நீங்கள் வந்தது வந்து வேறு மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கீங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அதே போல் மக்கள்கிட்டையும் கேட்டாங்க, இவர் அடம்ப்டாக வந்து நடந்துக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் கன்வே பண்ணார். ஸோ இந்த கன்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் த எக்ஸ் கண்டஸ்டன்ட் அண்ட் ரிவ்யூவர்ஸ் ஆல்சோ அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆடும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதை சாதாரணமாக பாருங்கள் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பட் இது வந்து சோசியல் மீடியாக்கள் முழுக்கவும் அதே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்க. அதுதாங்க உண்மை. நான் அதுக்கு தான் வந்து முன்னே சொன்னேன். ரெட் கார்டு வாங்கிட்டு போன பார்வதிக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஏட்ரட்ஸ் வந்து இருக்காங்க, அதே போல் கமருதீனுக்கும் சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க, சாண்ட்ரா அவர்களுக்கும் சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ எந்த இடத்துல வந்து இது லேகிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. இப்போ சாண்ட்ராவை ஏன் எல்லாருமே தப்பாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த இன்சிடெண்ட்டுக்காக பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்க தப்பு இல்லை. ஆனாலும் நாங்கள் சாண்ட்ரா வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? மக்கள் தானே சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ரா அவர்களுக்கு ஏன் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பணப்பொட்டி பக்கமே வந்து போகாமல் இருந்தாங்க? இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும், மக்கள் வந்து நமக்கு ஆதரவு வந்து தெரிவிப்பாங்கன்ற நம்பிக்கையில் தாங்க அவங்க லிட்ரலாக உண்மையாகவே உள்ளர வந்து இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபினான்சியலாக வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் அன்ஸ்டேபிளாக வந்து இருக்காங்க. ரொம்ப பெரும் பிரச்சனையில் வந்து இருக்காங்க. அது அவங்களே ஓப்பன் மைண்டடாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வின் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே ஏன் மக்கள் ஆதரிக்கலை? ஸோ அது அவங்கவுங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ். அப்போ எந்த இடத்துல லேகிங் இருக்குது அப்படின்றது வந்து என்னத்தை சொல்கிறது? அது நம்மளால் சொல்ல முடியாது. காட்டுறது என்னவோ அதுக்கான ரிவ்யூஸ் தான் வந்து வெளியே வரும். காட்டுறது என்னவோ அதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து வரும். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஒரு க்ளோஷரே வந்து கிடைக்கல. கடைசியாக வந்து திவ்யா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? சாரி சொல்கிறது, நன்றி சொல்கிறதில்ல. சாரி சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் மேலேயும் நான் சொல்லி ஏதாவது மிதிச்சிருந்தா, உதச்சிருந்தா, அடிச்சிருந்தா இவங்களுக்கெல்லாம் சாரி. ஆனால் நன்றி சொல்லணும்னா சாண்ட்ரா கிட்ட நான் நன்றி சொல்லியிருப்பேன்.
ஆனால் சாண்ட்ரா அவர்கள் வந்து அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ண போயிருக்காங்க. ஆக்சுவலாக அதே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதையும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க ஸ்டேஜில், திவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னவோ எனக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது, நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இதாகிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா வந்து கேட்டாங்க, எதுவாக இருந்தாலும் கேட்டிருந்துருக்கலாம்ல, எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஓப்பன் மைண்டடாக நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டே வந்துருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ட்ராபேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிட்ரலாகவே நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு க்ளோஷர் வந்து கொடுக்கணுங்க. நான் இதுக்காக தான் இதை பண்ணேன், இதுக்காக தான் இப்படி நடந்துச்சு, இதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்றத ஒரு க்ளோஷர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லிட்ரலாக சாண்ட்ரா அவர்கள் அடித்து ஆடிருப்பாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், பார்வதியோடைய ஏட்ரட்ஸு, கமருதீனுடைய ஏட்ரட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. அது உண்மை. ஏன் வந்து இப்போ இல்லை அப்படின்னா அவங்க அதுக்கான க்ளோஷர் வந்து கொடுக்கல. அதை அவங்க வந்து டெவலப் பண்ணணும்னு ட்ரை பண்ணல. அவங்க அங்கே மட்டுமே இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக அது யாருனாலையும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஏன் திவ்யாவாலே ஏற்றுக்க முடியல, எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்களால் ஏற்றுக்க முடியல, உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ நாட் ஓன்லி ரிவ்யூவர்ஸ், நாட் ஓன்லி மக்கள், இவங்கெல்லாம் தாண்டி உள்ளே இருக்கிறவங்களாலே அதை ஏற்றுக்க முடியல. அதுதான் அங்கே ஒரு பெரும் பிரச்சனையாக வந்துருந்தது. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அவங்க எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டாப் 5 தான் எப்பவுமே வந்து ஃபைனலிஸ்ட்டாக ஆக்குவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் அந்த 5ல் கூட ஒன்று நாங்கள் பிடிங்கி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்திருக்காங்க. மேபி போதும், இவங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறது தான் பெஸ்ட். இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படியும் அவங்களை எவிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போயே வெளியே அனுப்பிச்சிட்டு கடைசியாக ஒரு 2 நாளுக்கு அப்புறம் திரும்பியும் கூப்பிட்டுருலாம் உள்ளர அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே என்ன ஃபீலிங் இருக்கும். இப்போது கமருதீனுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கும் பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் என்ன இருந்திருக்கும், சாண்ட்ரா எவிக்ட் ஆகணுன்ற மாதிரி இது இருக்கும். ஸோ இப்போ அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஏட்ரட்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அது அவங்கள பற்றி வந்து பேச மாட்டாங்க. ஸோ இது மாதிரி வெறுப்பு உணர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களில் நிறையவே அதிகமாகுது. இது ஒரு கேம் தான் அப்படின்றத வந்து நார்மலாக வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு வந்து பார்க்கும்போது அந்த ஷோவை ரன் பண்ணக்கூடிய ஆட்களுக்கே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க தான் கேரி ஓவர் வந்து பண்ணணும். நம்ம என்னத்தை காட்ட போகிறோம், என்னத்தை வந்து சொல்ல போகிறோம், என்ன கருத்துக்களை வந்து நம்ம வெளியிட போகிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்து இவங்க தான் வந்து பண்ணணும் மக்களே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சீசன் 9 பொறுத்தவரையிலையும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அடால் துடால் தான். ஏன்னா அவ்வளோ கேவலமாக 18+ கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்களே. அடல்ட் கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தது உண்மை தான், கரெக்டு தான், தப்பு இல்லைன்னு இப்போ வரைக்குமே எல்லாருமே பேசுவானுங்க. எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு ஆனால் அப்படின்னு சொல்லி இழுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதை விட நடந்திருக்கே, இது மாதிரி வந்து நடந்திருக்கே. ஸோ அப்போல்லாம் ஏன் நீங்கள் கேட்கல, இப்போ ஏன் இவங்க 2 பேருக்கு மட்டும் ஏன் ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்றது தான் அவங்களுடைய கவலையை தவிர நியாயத்தை வந்து கேட்குறாங்க. இப்போ இங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு, இங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு, ஆனால் இந்த தப்புக்கு மட்டும் நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க, அதுவும் பெரிய தண்டனையாக வந்து கொடுக்குறீங்க. இந்த தப்பு நடக்கும்போது ஏன் நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்றது தான் கேட்டாங்க. ஆனால் கேட்டதோடு நிறுத்திட்டீங்களே, தண்டனை கொடுக்கலையே அப்படின்றது தான் லிட்ரலாக வெளிப்படையாக இருக்கக்கூடிய விமர்சனமே. ஸோ அப்போது ஷோவோட லேகிங் எங்கே இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக வந்து இருக்குது. இதை அப்பயே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சபரிநாதனுக்கு வந்து அவ்வளோ தூரம் ரோஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக ஒரு எல்லோ கார்டை தூக்கி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்களே 2 பேரை கொடுத்து அனுப்பும்போது கண்டிப்பாக வரவேற்று என்ன பெரிய விமர்சனங்கள்லாம் பண்ணாமல் கரெக்டாக தான் ஷோ நடக்குதுன்னு நினச்சிருப்பாங்க. இதே கமருதீன் வந்து திவாகர் அடிக்க பாயும்போது நொண்டிக்காலா அப்படின்னு வந்து திட்டும்போது, சுப்பியோடைய கம்யூனிட்டியை பற்றி கேவலமாக பேசும்போது, ஏன் விஜய் பார்வதியே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு போகும்போது சாண்ட்ராவை அசிங்கமாக திட்டும்போது அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாம் வார்னிங் கொடுக்காமல் இருந்துட்டு ஒரு எல்லோ கார்டை கொடுக்காமல் இருந்துட்டு இப்போ வந்து கொடுக்குறீங்களே, அவனை வந்து வளர்த்து விட்டு கடைசியாக வந்து கெட்டாவை வெட்டின மாதிரி வெட்டி தள்ளிட்டீங்களே அப்படின்றது தான் எல்லாருடைய கோபமாகவும் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கோபமும் அதுதான். ஸோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்படும் போதெல்லாம் அதுக்கான நியாயம் கிடைச்சிருந்து இவங்களுக்கும் அந்த நியாயத்தை வழங்கியிருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய விமர்சனமாக இதில் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான எபிசோடில் இவ்வளோ தான் நடந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்றி சாரி அது அவங்களுக்குள்ள அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பத்தா சொன்னதை நான் சொல்லிட்டேன் சாண்ட்ரா அவர்களை பற்றி. ஸோ அது ஒரு அதாவது என்ன சொல்கிற பில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு வந்து இட்டு அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது
என்ன சொல்கிறது, அது ஃபுல்ஃபில் ஆகாமல், அதை வந்து மேட்ச் பண்ணாமல், அதுக்கு ஒரு ஆன்சர் தெரியாமலே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் லிட்டரலாக திவ்யா சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க யார் கூடயாவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் தெரியுமா? கூடவே இருந்து பழகிட்டு கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது லிட்டரலாக ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.